எந்தெந்த ஊருக்கு சென்றாலும் அந்தந்த ஊருக்குரிய அருமைகளை பெருமைகளை தெரிந்து கொள்வது என்பது மனித இயல்பு. அப்படி கரூர் என்ற இந்த ஊரை எடுத்தால் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய மரியாதை மதிப்பு என்ன என்பதை எடை போட்டு பார்த்தால், உலகத்தில் பிறக்கக்கூடிய மனிதன் அவன் அமெரிக்காவிலே பிறந்தாலும் சரி, இந்தியாவிலே பிறந்தாலும் சரி, இலங்கையிலே பிறந்தாலும் சரி, எந்த ஊரிலே பிறந்தவனாக இருந்தாலும் அவன் பார்த்த ஒரு ஊர் இருக்கும் என்று சொன்னால் அது கரூர். எப்படி என்று கேட்டால், வாயில்லாமல் பேச முடியாது, தாய் இல்லாமல் பிறக்க முடியாது. ஒவ்வொரு தாயும் கருவறையில் ஒரு மகனை சுமக்கிறான் என்று சொன்னால் அந்த கருவறை தான் கருவூர். அந்த கருவூரை பார்க்காமல் எந்த மனிதனும் பிறக்க முடியாது. பிரம்மா ஆரம்பத்தில் தொடக்கத்தில் படைத்த ஊர் கருவூர். இதுதான், இந்த கருவூர் தான் மருவி கரூராக வந்தது என்று ஐதீகம் சொல்லுகிறது. இந்த கருவூருக்கு எத்தனையோ புகழ்கள் இருக்கின்றன. பஸ் கட்டுமான பணி, பஸ் பாடி கட்டக்கூடிய கட்டுமான பணி நடக்கக்கூடியதும் இந்த கரூரில் தான். இவ்வளவு ஏன், இந்த பத்திரிகை தொழில், பேப்பர் தொழிற்சாலை நடைபெறுவதும் இந்த கரூரில் தான். சிமெண்ட் தொழிற்சாலை, சர்க்கரை தொழிற்சாலை அதிகமாக இடம்பெறுவதும் இந்த கரூர் மண்ணில் தான். அது மட்டுமல்ல, அது ஹேண்ட்லூம் ஆனாலும் சரி, பவர்லூம் ஆனாலும் சரி, கைத்தறி, மின்தறி என்று துணி உற்பத்தியில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பெற்று வைத்திருக்கும் அரூர் இந்த கரூர் என்று சொன்னால் மிகையாகாது. அதிலும் குறிப்பாக கொசுக்கள் இங்கே இருக்கிறதோ இல்லையோ, எங்கே பார்த்தாலும் கொசுக்களை விரட்டக்கூடிய அந்த கொசுவலையை உற்பத்தி செய்து தரக்கூடிய திருவூரும் இந்த கருவூர் தான் என்று சொன்னால் மிகையாகாது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு வைத்தால் போல் 18 சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 18 சித்தர்களில் ஒருவரான கருவூர் சித்தர் வாழ்ந்த இந்த தலம்தான் இந்த கருவூர். இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயிலிலே அந்த சித்தருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கரூர் சித்தர் வாழ்ந்த இந்த பூமியிலே இந்த மண்ணை தொட்டு வணங்கிவிட்டு இந்த அரட்டை அரங்கத்தை தொடங்குகின்றேன். கரூரிலே ஒரு புதிய தலைப்பு, மனிதனுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது. அர்ச்சனையை சந்திக்காதவன் ஆண்டவரும் இல்லை, பிரச்சனையை சந்திக்காதவன் மனிதனும் இல்லை. அப்படிப்பட்ட பிரச்சனை, யாரால் யாருக்கு பிரச்சனை? ஒரு ஆணால் பெண்ணுக்குத்தான் பிரச்சனை என்று சிலரும், இல்லை பெண்ணால் தான் ஆணுக்கு பிரச்சனை என்றும், இல்லை இல்லை பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை என்று சிலரும், இல்லை ஒரு ஆணால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும். யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார். அவங்களே அவங்களுடைய பிரச்சனை, அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சூத்திரதாரி யாருன்னு தெரியுங்களா? கடவுள் தான் சார். ஏன்னா அவன் படைச்ச பிரச்சனை எது தெரியுங்களா? இந்த உலகம். அடுத்த பிரச்சனை எது தெரியுங்களா? இந்த ஆம்பளையும் பொம்பளையும் படைச்சான் பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனையே சார். ஒருத்தனுக்கு எல்லா உணவு உடை எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு போய் ஒரு தீவுல வச்சு பாருங்க, 10 நாள்ல அந்த வாழ்க்கை அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடும். ஏன் தெரியுங்களா? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அது பைத்தியம் பிடிச்சிரும். பிரச்சனை இருக்க வாழ்க்கை அதுதான் சார் சவாலை கொடுக்கும். இதுல நான் உங்ககிட்ட என்ன தெரியுங்களா பிரச்சனை பண்ண வந்திருக்கிறேன்? இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கொடுக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்க, அதுதான் பெரிய பிரச்சனைன்னு நான் ஒரு ஆம்பளையா இருந்து கத்தி கதற வந்திருக்கிறேன் சார். ஆம்பளை பண்ற பிரச்சனைக்கும் பொம்பளை பண்ற பிரச்சனைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்ங்கிறது, பொம்பளை பண்ற பிரச்சனைங்கிறது தங்க தாம்பளம் இருக்குது பாத்தீங்களா, அதுல உழற ஓட்ட மாதிரி உருக்கி பார்த்தா மீண்டும் தட்டை எப்படி பயன்படுத்தலாமோ அது மாதிரி பொம்பளைங்களோட பிரச்சனையை தீர்த்திடலாம். ஆனால் இந்த ஆம்பளைங்க செய்யற பிரச்சனை எப்படி தெரியுங்களா? மண்பானையில உழுந்த ஓட்ட மாதிரிங்க. பானை எப்படி ஓட்ட பெருசாய் உடஞ்சு போதோ, இந்த ஆம்பளைங்க பண்ற பிரச்சனையால பொம்பளைங்களோட வாழ்க்கை உடஞ்சு போகுது. இந்த நாட்டுல உண்மையாலுமே நடந்த சம்பவத்தை நான் சொல்றேங்க. ஒரு இளம் விதவை பெண்ணுங்க, அவ மலை ஜாதியின பெண். இதே சேலத்துல நடந்த உண்மை சம்பவங்க. அவ பேரு கவிதா. அவ சின்ன வயசுலயே புருஷன் இறந்து போயிட்டான். ஆனா அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு ஒரு பையன் அவளை காதலிச்சிருக்கான். இவ மலை சாதியின பெண், அவன் உயர்ந்த ஜாதி.
2 பேருமே விருப்பப்பட்டிருக்காங்க. இதுல இந்த பொண்ணுடைய அம்மாவுக்கு என்ன தெரியுங்களா ஆசை, எப்படியா தன் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசை. அதனால இந்த பையனுடைய அப்பா கிட்ட போய் என் பொண்ணும் பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க, அவங்க என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சு, இந்த அம்மா சொல்லிட்டு திரும்பி வர்றதை காட்டியும் அந்த உயர்ந்த ஜாதின்னு அந்த பையனுடைய அப்பா இருக்காரு பார்த்தீங்களா, அவரு 4 ஆம்பளைங்களை அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த அம்மா வர்றதுக்கு முன்னாடி அனுப்பி அந்த பொண்ணை வெளியில இழுத்துட்டு வந்து அவளுடைய ஆடைகள் எல்லாம் உருவி அசிங்கப்படுத்தியிருக்கான் சார். அன்னைக்கு பாரதத்துல துரியோதனனுடைய அவையில துச்சாதனன் திரௌபதியின் துகிலை உரிக்கும் போது கண்ணா கண்ணான்னு கத்தனாலாம், துணியை கொடுக்க கண்ண வந்தானா? இந்த நாட்டுல அந்த பொண்ணு அண்ணா அண்ணான்னு கத்திருப்பாளே, எந்த ஆம்பளையாவது வந்தானா சார்? நின்று வேடிக்கை பார்த்தது ஆம்பளை தானே சார். பொம்பளைங்க எந்த தொழிலை செஞ்சாலும் இளக்காரமாவே பார்க்கறது சார். இல்லைன்னு சொல்லுங்க, எப்படி போனாலும் எந்த தொழிலை பார்த்தாலும் தப்பா பேசுறாங்க சார். பொம்பளைங்க ஐஸ் விற்க போனாலும் ரைஸ் விற்க போனாலும் ஒரு சைஸா பார்க்குற ஆம்பளைங்க இன்னமும் இருக்கதானதா செய்யறாங்க சார். கும்பகோணம் மகாமக விபத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல இறந்து போனது ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கை தான் சார் அதிகம். ஏன் தெரியுங்களா? ஆம்பளை வேட்டி கட்டி இருக்கான், பேண்ட் சட்டை போட்டிருக்கான். அந்த விபத்து நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தட்டியை தாவி குதிக்கிறான் சார். பேண்ட் போட்டிருக்குவேன், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு குதிக்கிறான். பொம்பளைங்களால அப்படி செய்ய முடியுமா? அந்த ஆடையை அணிச்சுக்கிட்டு அவங்களால ஓட முடியுமா? புடவை வச்சுட்டு ஓட கூட முடியாது, தாவி குதிக்க முடியுமா? அப்படி நான் அதுக்காக ஒரு கவர்ச்சியான உடை தான் அணியணும் நான் சொல்லல. பெண்களுக்கு எது சௌரியப்படுகிறதோ அந்த மாதிரி உடை அணிகிறது தப்பு இல்லை. நீங்க எந்த மாதிரி உடை போட்டாலும் தப்பா தான் பேசுறாங்க சார். இவ புடவையில போனாலும் சேலையில ஊடு கட்டவான்னு பாடுறேன், மிடி போட்டுக்கிட்டு போனாலும் லேடிஸ் ஹாஸ்டல் அழகு சேலை, மிடி போட்ட மெழுகு சேலை, மலை 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 மருத மலைன்னு பாடுறான். இவ எந்த துணியில போட்டாலும் இவளை குறை சொல்றதுக்கு ஆம்பளைங்க தயாரா இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஆம்பளையில கமெண்ட் அடிக்கணும்னு கைவாளித்தனம் பண்ணு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டா அவ அழகி ஐஸ்வர்யா ராயை பார்த்தாலும் கமெண்ட் அடிப்பான், அவ்வை பாட்டி மாதிரி ஒரு பாட்டி போனாலும் கமெண்ட் அடிப்பான். அதுல மாறுபட்ட கருத்து சொல்ல. ஆனா எல்லாருமே பெண்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி இது பண்றாங்களா? கிடையாது. யாரோ ஒரு சில ஆண்கள் கிண்டல் பண்றதுக்காக எல்லா ஆண்களையும் ஒரே கோணத்தில் பார்க்க முடியாது. சொல்லுங்க சார். 60 வயசு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணை கட்டி கொடுக்கிற கொடுமையும் இங்கதான் நடக்குது. 60 வயசு கிழவிய 20 வயசு பையன் கெடுத்த மகா கொடுமையும் இங்கதான் சார் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சிறிய சிறிய பிரச்சனைகளையும் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு கொடுக்கறாங்க. அதனால ஆம்பளைங்களால தான் பொம்பளைங்களுக்கு பிரச்சனைன்னு நான் சொல்றேன் சார். சார், உண்மை சொல்லும் கண்கள், பொய் சொல்லும் பெண்கள், அதை நம்பும் ஆண்கள். உண்மை சொன்ன கண்கள் சிறையறையில், பொய் சொன்ன பெண்கள் மணவரையில், அதை நம்பிய ஆண்கள் கல்லறையில். இதுதான் சார் இன்னைக்கு ஆம்பளைங்க நிலைமையா இருக்கு. ஒரு அழகான பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிச்சா என்ன அர்த்தம் சார்? ஒரு அழகான பொண்ணு ஒரு பையனை பார்த்து சிரிச்சா என்ன அர்த்தம் சார்? அவன் ஏதோ நல்லா இல்லைன்னு கிண்டலா இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறான்னு அர்த்தம். அது இல்ல சார் அர்த்தம். அவன் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். காதல் வர காரணம் கண்கள், அந்த கண்களில் கண்ணீர் வர காரணம் பெண்கள். இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இந்த பெண்களால தான் சார் ஆண்களுக்கு பிரச்சனை. சோ பெண்களால தான் ஆண்களுக்கு பிரச்சனைன்னு நான் அடிச்சு பேச வந்திருக்கேன் சார். ஒரு பொண்ணா இருந்து சார், ஒரு பையன் சும்மா போனா கூட இந்த பெண்கள் சும்மா இருக்கிறாங்களா? ஷக்கலக்க பேபி ஷக்கலக்க பேபி லுக்கு விட தோணலையா? எப்படி சார் திரும்பி பார்க்காம இருப்பாங்க சார்? சும்மா போற பொம்பளைய பார்த்து நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே தாண்டி இருப்பேன், நீ கேட்டுட்டு போனாலும் கேட்காம போனாலும் நான் கேட்டுக்கிட்டு தாண்டி இருப்பேன்னு பாடுற ஆம்பளைங்களை பார்த்து என்ன சொல்ற? இது கூட பரவாயில்ல, இன்னொருத்தன் பாடுறான், தாடி என்ன உடம்பு அடி அங்கங்க பச்சை நரம்பு. அவன் நரம்பு பச்சையா இருந்தா உனக்கு என்ன, செவப்பா இருந்தா உனக்கு என்ன? சும்மா போற பொம்பளைய பார்த்து இப்படி பண்ணா எந்த பொம்பளைக்கு தான் சார் கோவம் வராது? சார், ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பையன் எப்படி இருக்கான் தெரியுமா? இது ஒரு பொன் மாலை பொழுது, லைஃபை என்ஜாய் பண்றான், இயற்கையை ரசிக்கிறான், சந்தோஷமா இருக்கான். இதுவே ஒரு பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சார் பண்றான்? உலகே மாயம் வாழ்வே மாயம். உலகமே வெறுத்து போயிருது அவனுக்கு, வாழ்க்கையே வெறுத்து போயிருது சார் ஒரு பெண்ணை பார்த்ததுக்கு அப்புறம். இந்த ஃபேஷன் ட்ரெஸ்ங்கிற பேர்ல இந்த பெண்கள் பண்ற அட்டூழியத்தை பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் தெரியுமா சார்? சங்ககால பெண்களுக்கு இடையே இல்லை, இந்த கால பெண்களுக்கு உடையே இல்லை. அப்படிதான் சார் சொல்லணும். சரி,
இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பசங்க சிம்ரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காளே அப்படின்னு ஒரு 2 தடவை திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, உடனே ஈவ் டீசிங் கேஸ்ல கொண்டுட்டு போய் ஜெயில வச்சிடறாங்க. திருமணத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்மகனுமே நினைப்பான் தன்னோட லைஃப் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த பெண்கள் வாழ விடுறாங்களா? கண்டிப்பா கிடையாது. என்ன பண்றாங்க, வருமானத்துக்கு மீறின செலவு. தெருவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது, கோயில் இருக்குதோ இல்லையோ, தெருவுக்கு 4 பியூட்டி பார்லர் இருக்குது. இது மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியவங்க இருப்பாங்க, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணோன்னு அப்பதான் வாழ்க்கை வசதியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பெண்கள் என்ன பண்றாங்க, சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்காரர் வந்த உடனே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்க அம்மா லொடலடான்னு என்னால உங்க அம்மா கூடயே இருக்க முடியறதில்ல, முதல்ல நம்ம தனியா போயிடணும், நீங்க தனியா வந்துருங்க அப்படிங்கிறாங்க. தனியா வரல அப்படின்னா என்ன சொல்றாங்க, தனியா வர்றீங்களா இல்ல டைவர்ஸ் போகட்டுமா? இந்த பெண்களால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் வரிசையில நின்னுட்டு இருக்கு சார். இது மாதிரி பிரச்சனைக்கு பின்னாடி இருக்க அந்த பெண்ணை பாக்குறது இல்ல, அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த பையன் தான் வந்து தவறா தெரியறான். இளைஞனே, பூவை நேசி, நிலவை நேசி, விண்ணை நேசி, இயற்கையை நேசி, அழகை நேசி, ஆனால் ஒரு பெண்ணை நேசிக்கும் முன் 1000 முறை யோசி, இல்லையெனில் நீ போக வேண்டும் காசி, அங்கு உனக்கு பெயர் சன்னியாசி. ஆண்களால பெண்களுக்கு பிரச்சனைன்றது சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும், ஏன் எல்லா காலத்திலயுமே பிரச்சனை தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஞ்சாலிக்கு துரியோதனனால பிரச்சனை, சீதைக்கு ராவணனால பிரச்சனை, கண்ணகிக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த கோவலனாலையும் பிரச்சனை, தவறான நீதி கொடுத்த பாண்டிய மன்னனாலையும் பிரச்சனை. அவங்களுக்கு தான் அப்படின்னா தேவகிக்கு தான் சொந்த அண்ணனான கம்சனால பிரச்சனை. இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் ஒரு பெண்ணை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறான், எல்லாத்துக்கும் மேல அடக்கி ஆளணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி ஆம்பளைங்கனால பெண்களுக்கு என்னைக்குமே நிம்மதின்றதே இல்ல சார். எங்களுடைய பிரச்சனைன்றது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நாங்க போராடி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களோட கருவறையில நாங்க போராடி கருவாகி உருவாகிட்டாலும் எங்களை சுமக்கிற தாய் தான் வயிற்றுல வளர்றது ஆனா பெண்ணான்னு தினம் செத்து பொழைக்கிறா. எங்களை பெத்தெடுக்கும் போது செத்தே பொழைக்கிறா சார். கருவறையில உங்களுக்கு என்னமா பிரச்சனை? உங்க குரோமோசோமோட நான் எங்களுடைய குரோமோசோம் சண்டை போட்டு போராடினாதான் முதல்ல எங்களுக்கு பொறப்பே, இல்லைன்னா எங்களுக்கு பொறப்பே கிடையாது சார். அங்கேயே ஆரம்பிச்சுட்டாங்க சார் இந்த ஆம்பளை பசங்களோட சண்டை போடுறதுக்கு. அப்படிதான் நாங்க பிறந்துட்டாலும் கல்லூரி அப்படின்ற கட்டத்துக்குள்ள வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெண்ணும் கோடி கணக்கான லட்சியத்தோடையும் கனவோடையும் தான் சார் கல்லூரியில அடி எடுத்து வைக்கிறோம். ஆனா எங்களோட படிக்கிற சக மாணவர்களை எவனாவது ஒருத்தர் எங்களை விரும்பினா உன்னை விரும்புறேன்னு கூட நேரடியா சொல்றதுக்கு அந்த பையனுக்கு தைரியம் இருக்காது. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி தெரியுமா சார் சொல்லுவான், டே மச்சி இது ஏன் ஃபிகருடா, டே மச்சி இது ஏன் ஆளுடா, எவனும் பார்க்க கூடாதுடா, அப்படிதான் சொல்லுவான். அந்த பொண்ணு நட்பு ரீதியா யதார்த்தமா வேற ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசினா கூட அதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட் இவங்கிட்ட போய் என்ன திரும்ப சொல்லலாம், டே இன்னைக்கு ஓலு வேற எவன் கூட கடலை வறுத்துட்டு இருந்ததுடா. இப்படி கேவலமா தான் பெண்களை சித்தரிக்கிறீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்துக்குள்ள அந்த பொண்ணை பத்தி என்ன இமேஜ் தெரியுமா சார் இருக்கும், இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு ஒரு தவறான இமேஜ் இருக்கும். ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில அந்த பொண்ணையும் பையனையும் இணைச்சு இவனுங்க கிண்டல் அடிக்கும் போது தான் அந்த பொண்ணுக்கே அந்த மேட்டர் தெரிய ஒரு நம்மளை பத்தி தான் இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்கன்னு. அதனால அந்த இடத்துல அந்த பெண் எந்த அளவுக்கு மனசு பாதிக்கப்படுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள் கிட்டையும் கேட்டு பாருங்க சார், ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. சார், காக்கா கரண்ட் கம்பத்துல உட்கார்ந்திருக்கு, அதனால அது கரண்ட் பில் கட்டுதா? கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அந்த கழுதை என்னைக்காச்சும் கோர்ட் வாசல்ல டைவர்ஸ் கேட்டு போய் நிக்குதா? நிக்கல. எரும மாடு வாங்கணும்னு நம்ம லோன் கேட்டு பேங்க்குக்கு போறோம், எரும மாடு தனக்கு லோன் கேட்டு பேங்க்குக்கு போகுதா? போகல. பறவைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வேடந்தாங்களுக்கு வருது, பாஸ்போர்ட் விசா இல்லைன்னு வெளிநாட்டிலேவா இருக்குது? முயல்லாம் அவங்க கூட்டத்தோட குடும்பத்தோட பொந்துக்குள்ளார இருக்கு. இந்த முயல் கூட்டத்திலேயாவது மாமியார் மருமகள் சண்டை நடக்குதா? விலங்குகள்லாம் பிரச்சனை இல்லாம தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கே,
ஆனா இந்த மனுஷன் மட்டும் பிரச்சனை பிரச்சனைன்னு கத்திட்டு இருக்காங்களே, என்ன சார் பிரச்சனை? புல்ல இருக்கிறது மான் சாப்பிடுறதுக்காக, மானை படைச்சிருக்கிறது புலி சாப்பிடுறதுக்காக. புலிட்டேந்து எப்படியாச்சும் தப்பி ஓடணுங்கிறது தான் மானோட வாழ்க்கை. மானை எப்படியாச்சும் கொன்று சாப்பிடணுங்கிறது தான் புலியோட வாழ்க்கை. ஐயோ நம்மளை புலி துரத்துமே அப்படின்னு நினச்சா மானால வாழ முடியாது. ஐயோ மான் ஓடிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சா புலியால் சாப்பிட முடியாது. வெளியில் பார்க்குற நமக்கு வேணா அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலாம், ஆனால் அந்த புலிக்கும் மானுக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்குது. வாழ்க்கையை மட்டும் நம்ம சரியாகவும் தெளிவாகவும் புரிஞ்சுக்கிட்டா யாருக்கும் யாராலும் பிரச்சனையே இல்லைன்னு தான் சார் நான் பேச வந்திருக்கேன். சபாஷ். என்ன அற்புதமா, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். அப்பனுக்கே பாடம் சொன்னா முருகன் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சின்ன குழந்தை, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண் குழந்தை என்ன அழகா இங்க பேசுது பாருங்க. திறமை என்கிறது அது ஒரு பொக்கிஷம், மண்ணுக்குள்ள இருக்கிற வைரம் மாதிரி ஒவ்வொருத்தட்டும் அந்த திறமை இருக்கு. அந்த வைரம் புதைந்திருப்பதை போன்று எத்தனையோ பேரோட திறமை புதைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு வைரமாக மின்னிய இந்த திவ்ய பாரதியை பார்க்கும்போது மனதார பாராட்டு. சார், கல்யாணம்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அதுவும் காதல் கல்யாணம்னா 1000 ஆசைகளும் 1000 கனவுகளோடு ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சார். காதல் திருமணம் தாங்க சார் எங்க அம்மா பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மா ஒரு பட்டதாரி பெண், எங்க அப்பா 8வது தான் சார் படிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு எவ்வளோ மனசுல ஆசையை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தலான்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் சார் எங்க அம்மாவும் கோயம்புத்தூர்ல போய் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு போனாங்க. அப்பதான் தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு. எங்க அப்பானால எந்த வேலைக்கு போக முடியாதுங்க சார், வீட்லயே தான் இருப்பாங்க. எங்க அம்மா வீட்டை எதிர்த்து நம்ம திருமணம் பண்ணிட்டோமே, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய கணவனோட மானத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா வேலைக்கு போனாங்க. அங்கன்வாடி பணிப்பெண்ணா இருந்தாங்க சார். கோயம்புத்தூர்ல இருந்து மதுக்கரைக்கு போயிட்டு வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும் சார். ஏதாச்சும் 1 நாள் 2 நாள் லேட்டா வந்தாங்கன்னா சில ஆம்பளைகளுக்கு வருது பாருங்க சந்தேக புத்தி, எங்க அப்பாவுக்கும் வந்துச்சுங்க சார். இந்த சூழ்நிலையில தான் சார் நான் பிறந்தேன். நான் பிறந்து 3 மாசம் கழிச்சு எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. போனவர் சும்மா போயிருந்தா கூட எங்க அம்மா வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க. எந்த கணவனும் தன் மனைவியை பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டாங்க சார். இந்த குழந்தை எனக்கு பிறக்கல, வேற எவனுக்கோ பிறந்ததுன்னு சொல்லி எங்க அம்மா பார்த்து கேட்டாங்க சார். எங்க அம்மா துடிச்சு போனாங்க. அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அம்மா அழுதுனாங்க, கெஞ்சினாங்க. எங்க அப்பா கேட்கல. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்க அப்பா பேர் சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இருக்குங்க சார். எங்க அப்பா பேர் ராஜ்குமார், கோயம்புத்தூர்ல பாஸ்டரா இருக்கிறாரு சார். ஒரு பாவம் செய்யாத அந்த இயேசுநாதர் சிலுவையில் அறைஞ்சாங்க சார். இத்தனை பாவம் பண்ண எங்க அப்பாவை யார் சார் சிலுவையில் அறைவா? சிலுவையில் அறையணும் வேணாம், காதில் அறையிற மாதிரி வார்த்தை கொண்டு நீ இங்கே பேசுகிறாயே, இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைக்கட்டும். இயேசுநாதர் சிலுவையை மட்டும் சுமக்கவில்லை, அடுத்தவர்களின் பாரத்தை சுமந்தார், அந்த படுவை சுமந்தார். நீ உன்னோட ஃபாதர் இல்லைன்னு நீ கவலைப்படுற, ஆனா காட் இஸ் a father, காட் ஃபாதர். அந்த இயேசுநாதர் தான் எல்லாருக்கும், உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் காட் ஃபாதர். உன் தந்தை இல்லாவிட்டாலும் கூட அந்த இடத்தில் ஒரு தந்தைக்கு தந்தையாக, தாய்க்கு தாயாக இருந்து உன் தாய் உண்மை வளர்த்திருக்கிறாரே, அவரைத்தான் நான் மனதார பாராட்டுகிறேன் சார். ஒரு பொண்ணா இருந்து எங்க அப்பா பண்ண பாவத்தை நான் மன்னிச்சிடுறேங்க சார். எங்க அம்மா சரி விட்டுட்டு போயிட்டாரே, ஒரு பொண்ணு இருக்குது அப்படிங்கறதுக்காக எனக்காக எங்க அம்மா வாழ்ந்தாங்க சார். சரி நம்ம தாத்தா ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா வந்தாங்க சார். வந்து எங்க தாத்தா வீட்டில் நின்னா எங்க அம்மாவோட அண்ணன் தம்பிகளை எங்க அம்மாவை யாரும் ஆதரிக்கல. எங்க அம்மா நடுத்தருவில் தனியா இருந்தாங்க. எங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். எங்க அம்மா சரி செத்து போயிடலாம் அப்படிங்கும் போது குழந்தை இருக்குதே, நம்ம அந்த குழந்தைக்காக வாழணுங்கிறதுக்காக எங்க அம்மா போராடினாங்க. சரி இந்த மாதிரி இந்த வேலை தான் நம்ம கணவனை சந்தேகப்பட வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அந்த வேலையவே விட்டுட்டாங்க. சரி சுயமா தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போனாங்க சார். பேங்க்குக்கு போனா
எனக்கு லோன் தாங்க, நான் சுயமாக தொழில் செய்கிறேன் அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவோட சூழ்நிலையை புரிஞ்சுட்டு பேங்க் மேனேஜர் கேட்டார், நான் உனக்கு லோன் தரதுல எனக்கு என்ன லாபம்னு சொல்லி கேட்டாங்க சார். எங்கள் அம்மாவுக்கு புரியல. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் உனக்கு லோன் தரேன், நீ என் ஆசைக்கு நீ இணங்குன்னு சொன்னாங்க சார். சார் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்து கழுத்தில் போட்டிருந்த செயினை விற்று சுயமாக தொழில் செஞ்சாங்க சார். என்ன தொழில் தெரியுங்களா? பெனாயில் நீல செஞ்சாங்க சார். அப்படி செஞ்சு எங்கள் அம்மா விற்க போகும்போது சில ஆண்கள் சமுதாயம் என்ன தெரியுங்களா சொல்லுச்சு, எங்கள் அம்மாவை பார்த்து, இவ பெனாயில் விற்க போல வேற என்னமோ வித்துட்டு வர அப்படின்னு சொன்னாங்க சார். எங்கள் அம்மாவை பார்த்து எங்கள் அம்மா துடிச்சு போனாங்க. எங்கள் அம்மா அதையெல்லாம் மனசுல போட்டு புழுங்கி என்னை படிக்க வைக்கணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் அம்மா என் முன்னாடி அழுகலை சார். நான் சொன்னேன், அம்மா எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பனால தான் என்னையும் உன்னையும் காப்பாற்ற முடியல, என் மகன் 4 பேர்த்துக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை ஏஎன்எம் நர்சிங் படிக்க வச்சாங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நானும் பாஸ் பண்ணேன். சார் படித்து நான் வேலைக்கு போனேன். எங்கள் அம்மாவோட பாரத்தை நான் 2 வருஷம் நான் சுமந்தேன் சார். சுமந்து எங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருந்தேன். நான் சொன்னேன், மறுபடியும் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு பிஏ லிட்ரேச்சர் படிக்கணுங்கம்மா, நான் படித்து என்னை படிக்க வைங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா யோசிச்சாங்க, என்னம்மா சொல்கிறேன்? ஆமாங்கம்மா, நான் மறுபடியும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னை நீங்கள் இந்த வருஷம் சேர்த்துங்க அப்படின்னு. எங்கள் அம்மா யோசிச்சு அடுத்த நாள் காலையில் சொன்னாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒன்றே ஒன்று பண்ணு அப்படின்னாங்க. என்னங்கம்மா சொல்லுங்க அப்படின்னு. கடவுள்கிட்ட நீ ப்ரேயர் பண்ணிக்கோ, எனக்கு ஆயுசுனால கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னாங்க சார். அதில் துடிச்சு போனேன் சார். இத்தனைக்கு காரணம் அந்த ஆண் தானே சார். ஆண்னால தான் சார் பிரச்சனை. அதனால தயவுசெய்து இந்த அரட்டை அரங்கத்து மூலியமா நான் கேட்டுக்கிறேன், கணவனால் கைவிடப்பட்ட பெண்களா இருந்தாலும் சரி, கணவனை இழந்த பெண்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து உங்க சகோதரியா பாருங்க. நீங்க அவங்கனால உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் கொடுக்காம இருங்க. ஆண்களே, நீங்கள் பெண்களை எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்காதீங்க. ஃபினைல் விற்க போனா கூட நீ ஃபினைல் விற்க போனியா இல்லை வேற விற்க போனியான்னு நான் கூசாம பேசக்கூடிய ஆண்கள். இதே உன் வீட்டில் ஒரு பெண் அப்படி போனா கேள்வி கேட்பியா? எல்லா பெண்ணையும் அந்த அம்மா சொன்னது. இப்ப கண்ணீரோடு அந்த பெண் சொல்லுகிறார், நீங்க உதவி பண்ணாட்டா கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணாதீங்க. ஏன் உங்களுடைய காம கடூரமான கண்களுக்கு சாதாரண இந்த பெண்கள் தான் கிடைக்கிறாங்களா? ஏன் ஒரு குடும்ப பெண் தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சேலை கட்டா எல்லா பொண்ணுமே பொண்ணு தானா? உன்னை பெத்தெடுத்த தாய் ஒரு பெண்ணு தான். உன் கூட ஏன் நாளைக்கு கல்யாணம் பண்ணி நீ ஒரு பொண்ணை பெத்தா அந்த பொண்ணு ஒரு பெண்ணு தான். உன் கூட பிறந்த சகோதரி ஒரு பொண்ணு தான், அவளும் சேலை தான் கட்டுறா. பெண்ணை பெண்ணா பார்க்க சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டும். God bless you.